சரி ஓகே அம்மணி என்ன பிடிக்கல உனக்கு கேட்குறேன் என்ன நான் வடிவா இல்லையா அண்ணே சரி பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவுக்கு அப்போ ஓடி ஒழிய கூடாது சரி யோசிப்பா நான்லாம் பிறந்த ஒரு குத்தமாடா நான் பிறந்த எனக்கு பரிசு கொண்டு வந்து என்ன வச்சு வீடியோ பண்ணிட்டு அப்படியாண்ணே ஓகே முதல்ல அம்மாவுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் பிறந்த வாழ்த்துக்களம்மா ரைட் அம்மாவுக்கு பேர் என்ன கவிதாஞ்சலியா கவிதாவா வெறும் கவிதா மட்டும்தானே உண்மையாக கவிதா மட்டும்தானே சரி கவிதை எழுதுவீங்களா அது ஹஸ்பண்ட் பேர் இல்லை உங்களுக்கு கவிதா மட்டும்தான் கவிதை எழுதுவீங்களா இல்லை அந்த பேர் வச்ச ஒரு அர்த்தம் இருக்குல்ல சரி ஓகே அப்போ எத்தனை பிறந்த நாள் அம்மாவுக்கு அம்மா தெரியும் தான் பார்க்குறேன் நான் எத்தனை பிறந்த நாளம்மா 47 ஆனே பேரப்பிள்ளை உங்களோட நிற்கிறேனுமா ஆனே சரி ஓகே அழகான பிள்ளைகள் வா 2 பேரும் அழகா இருக்கானுங்க பைய பிள்ளைகள் சரி என்னடா தம்பிக்குட்டி ஹாப்பியா இருக்கா உட்காரது ஹாப்பியா இருக்கா உங்களுக்கு அப்படியா உங்களோட பேர் என்ன தம்பியோட பேர் என்ன என்ன பேர் உங்களுக்கு தன்வித் அவருக்கு அண்ணாக்கு அது முறையல்ல ஓ அது அம்மம்மா ஓகே வெரி குட் நீ கதைக்கிற அம்மம்மா கதைக்கிறா இல்லையா டே இல்ல தன்வின் கதைக்கிறான் அம்மம்மா அம்மா கதைக்கிறா இல்லையா அதான் கவலையா கிடக்கு சரி ஓகே அம்மா நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி அம்மா இன்றைக்கு உங்களுக்கு 47வது பிறந்த நாள் படியால் முக்கியமான ஆட்கள் வந்து உங்களுக்கு சில பரிசல் கொடுத்து விட்டுருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட கேக்கெல்லாம் கட் பண்ணி வெட்டி இரவு சாப்பாட்டை முடிச்சு கொண்டு போமன் தான் நாங்கள் இரவு சாப்பாடு கிடாக்கே ஏய் சமைச்ச நீ என்ன சமையல் கேப்ப அதான் என்ன சமையல் அன்றைக்கு என்ன சமையல் கேப்ப பிரியாணியா ஃப்ரீயா கொடுப்பீங்களா சரி வாங்கம்மா ஃபர்ஸ்ட்டு ரைட் இதை ஓப்பன் பண்ணி பாருங்க சரி ஓகே பிடிச்சிருக்கான கவுன் என்ன ஓண்டா என்ன பாருங்க ஒரு கணை அது அண்ணே ஆமா ஒரே ஒரு கேள்வி இருக்கிற ஆன்சர் பண்ணியா ப்ளீஸ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா நீ இவ்வளோ வைக்க போறியாண்ணே அநியாயத்துக்கு வைக்க போடுறாங்கண்ணா ஏன் இவ்வளோ வைக்க போடுறாங்க என்ன வைக்கிறதுக்கு நான் வந்து பையன் வச்சுக்கொள்ள உன்னுடைய கடைசி படின்னு வச்சுக்கொள்ள எத்தனை படியில் முதுவான் 4 பேர் எத்தனை பொம்பளை பிள்ளை முதுவான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்போ 6வது படி என்ன சரியாண்ணே அதுக்கும் ஒவ்வொன்று அவள் பிள்ளையா இருக்கணும் மனசு இல்லை நான் அழகா இல்லை அப்படி தானே சரி ஓகே இதை வாங்கிருங்க சரி குபேர் பகவான் வந்திருக்கார் அவர் வந்து தனியை வராமல் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கார் சரியா அப்படியே வந்திருக்கார் தெரியுமா தெரியல எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க சும்மா கெஸ் பண்ணுவா அது வந்து குபேரவா குபேர தாத்தா அவர் நிறைய காசு வச்சிருப்பாரு போய் ஒரு நிமிஷம் ஓகே வாரம் நம்ம எப்படி இருக்கும் வாரம் சரி ஓகே அப்போ வந்துட்டு குபேரவா வந்துட்டு 66,500 ரூபா கணக்கு என்னன்னு தெரியல ஏதோ உங்களுக்கு தான் தெரியும் சொன்னாங்க அந்த கணக்கு என்னன்னு தெரியல அவ்வளோ காசு வந்திருக்கு சரியா உங்களுடைய பர்சனல் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன செய்ய போறீங்க ஆட்ட பேர்ல எந்த பேர்ல ஆட்ட பேர்ல போட போறீங்கம்மா ஆட்ட பேர்ல நான் போட போறேன் நான் என்ன நீ கதைக்கான போறதா இல்லை பாப்போம் சரி ஓகே இப்போ லாஸ்டா கேக் இருக்கும்மா அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு சொல்லுங்க யார் கொடுத்தது யார் கேட்குறீங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களே கொடுத்துட்டு அவங்கள சொல்லுவாங்க நாங்கள் கொடுத்தோம் இல்லையே பதினொன்றார் கடைசி அவருங்க அவளுங்க கூப்பிடுவோம் கேட்போம் இருக்கா ஃபோன் அடிக்கிறாரா இல்லையே கிஃப்ட் எல்லாம் வந்தது இங்கே தான் வந்தது எதுவுமே வெளியே வரல அம்மாஜி கிஃப்ட் எல்லாம் வந்தது இங்கே தான் வந்துச்சு சொல்லுங்க யாரா பேர்
ஆரணி அம்மா மாம்பழம் வராது. அதைத்தானே சொல்றேன், போன்ல இருக்கிறவர் வந்து குடுக்க இல்ல, இங்க இருந்தா வந்தேன்றேன். என்ன பேர் சொல்லுங்க? வரட்டும் வரட்டும், வரட்டும் வரட்டும். கணவனா? அதான் யாருமே அம்மா 4 பேரை தான் இருக்கும். சேர்ந்து பண்ணாங்களா? சேர்ந்து பண்ணுறீங்க? ஷூரா? ஷூரா? சரி 4 பேரை சொல்லுங்க. சரி, ஆனால் அவங்க கொடுக்கல. சாரி எடுக்கும், அவங்க கொடுக்கல. அரே என்ன பேர்? அந்த அந்த மலை இருக்குல்ல, அதுல அமிர்தம் கடையலாம். ஆனா அம்மா நான் வாயிலிருந்து வார்த்தையே கடைன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சு போச்சு. அம்மனி கதைக்கே கதைக்காது. அப்படியானே? அப்பா கிட்டே பேச மாட்டியானே? எங்களோட தான் அப்படி. யாழடி வீட்லயே அப்படித்தான். நோமலா அப்படித்தானா? நோமலா அப்படித்தானா அம்மா? நோமலாவே அப்படித்தான், கதைக்கவே மாட்டீங்க. ஆனா நல்ல விஷயம்மா, கதைக்கிறதால நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படி கதைக்க விட்டா கூட பிரச்சனையே வராது. சரி ஓகே, நாங்கள் ஃப்ரேம் கொடுத்துட்றோம். சரியா? பாப்போம் யாருன்னு சொல்லி அதில் இருக்குந்தானே. சரி ஃப்ரேம் பாருங்கம்மா. ரைட், யார் நிற்கிறானே? பெட்டியை மீசோட நிற்கிறார், ஒரு மீசக்காரர் அது. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று போடப்பட்டிருக்கேனே. சரி, அதில் வந்து கீழே வந்துட்டு இப்படிக்கு யாரை போட்டிருக்கணும். சரி, இதில் உள்ள கவிதையை மாற்றிடுவோம். ஏதோ ஒரு கவிதையும் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தனக்கென்று தன்னை பாராது நமக்கென்று வாழ்ந்த என் தாய், நாம் உண்ட பின்பு மிஞ்சியதை தான் உண்டு வாழ்ந்து என்னை வாழ வைக்கும் என்னுடைய தெய்வம். உன் சேமிப்பில் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் வேண்டினாய், அத்தனையும் எங்களுக்கல்லவா போட்டு அழகு பார்த்தாய். ஒவ்வொரு முறையும் நீ எங்களை அழகுபடுத்தி பார்த்து ரசிப்பாய், அதில் தான் உன் இன்பம் என்பாய். 10 மாதம் நீ என்னை சுமந்த போது உணராத வலியை இன்று உன்னை பிரிந்து வாழும் நாட்களில் உணர்கிறேன் அம்மா. இன்று நான் தினமும் தொழும் என் தெய்வத்திற்கு அகவை அன்போடு வாழ்த்துகிறேன் அம்மா. நீ நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி எங்களுடைய கடைக்கூட்டு சிங்கம் தான் இந்த அழகான பிரேமியம் செஞ்சு கொடுத்துருக்க. சரியா? இங்கே இருக்கும்போது கடைக்கூட்டு சிங்கம் தானே சரியான செல்லம். சரி, ஆனால் ஆள் இப்போ இல்லைன்னு கூட தூரமாக போயிட்டாருன்னு. சரி, அப்போ அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறார் தர்மத்தில் தான் இல்லைன்னு சொல்லி. தான் இல்லாட்டிக்கும் தன் சார்பாக பரிசுகள் போர் மட்டும் தான் எங்களை அனுப்பி விட்டார். சரியான மகிழ்ச்சியானே அம்மா? ஹாப்பியானே அம்மா? பிடிச்சிருக்கா பிரேம்? பிடிச்சிருக்கா? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மகனுக்கு, கடைக்குட்டிக்கு? எதிர்பார்த்தீங்க அப்படி பிரேம் சொல்லி? எதிர்பார்க்கல. சரி, என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? அப்ப என்ன சொல்ல போறீங்க? அது ஒன்றா கூறு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கூட இல்லாட்டிக்கும் நினைவுகளை போய் கூட இருக்கும் இல்லையா? சரி, அவர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காராம். வாழ்த்துக்கள் மணி. என்ன அவருடைய விருது கேக் வந்து இருக்கு, அது வந்து பெரிய கேக் ஒன்று தர போகிறோம். இந்த ஷோட்டியை வந்து நீங்கள் போடணுமா லாஸ்ட்டாக கேக் வெட்டும் போது போட்டோம் அப்படி போய். ஓகே, அடுத்தது நீ தெரிஞ்சுட்டா? ரைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Right.